ஓகே, இப்போ சேஃபாக ரெஜிஸ்டர் பண்ண பவர் தான், அதுவும் அவர் உயிரோடு இருக்கிறாருன்னு பார்க்குறது. அதனால் பெரும்பாலும் சேஃப். என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனல் கருத்து என்னென்னா, டைரெக்டாக அந்த ஓனர் டீடாக கொடுத்து அதெல்லாம் பண்ணால் நல்லதுன்னு நான் சொல்லுவேன் சார். அதே மாதிரி ஒரு வீடு வாங்குகிறோம் அப்படின்னா அதை மெஷர் பண்ணி வாங்கினா நல்லது அப்படிங்கிற. உதாரணத்துக்கு பிளான் அப்ரூவலாக இருக்கட்டும், இல்லை பில்டிங் அப்ரூவலாக இருக்கட்டும், இல்லை நம்ம இந்த ஸ்கொயர் ஃபீட்டில் தான் கட்டியிருக்கிறாங்களா, இல்லை ஏதாவது சேர்த்தி கட்டி பின்னாடி பிரச்சனை வருதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து வாங்குறது நல்லதுங்களா சார்? கண்டிப்பாக. முதல்ல இந்த கட்டுறது அளக்கிறதுலாம் இருக்கட்டும், ஃபஸ்ட்டு அப்ரூவல் ட்ராயிங் பார்க்கணும். இப்போ சிஎம்டி அப்ரூவ்டா, டிடிசிபி அப்ரூவ்டான்னு பார்த்துட்டு அந்த அப்ரூவல் ட்ராயிங் இருக்கும். அந்த ட்ராயிங் படி தான் அவங்க கட்டியிருக்காங்களா அப்படின்றத செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு அது சரியாக இருந்தால் மட்டும்தான் அடுத்தடுத்த ப்ரொசீஜர். ஏன்னா டிவியேஷன் இருக்குது. இவர் பாட்டு கட்டி கொடுத்துட்டு போயிடுவார். அரசாங்கத்துலேருந்து 1 வருஷம் கழிச்சு நோட்டீஸ் அனுப்புவோம், இது வந்து நாங்கள் டிவியேஷன் 2 புறம்போக்குள்ளே வந்து 2 அடி கட்டியிருக்கீங்க, அதை உடைக்க போகிறோம்மா. கரெக்டாக அந்த இடத்துல தான் வந்து பேஸ்மெண்ட் போட்டு வச்சுருக்கீங்க, உடைச்சா மொத்த பில்டிங் அவுட். அப்போ என்ன பண்ணுவீங்க? அதனால் கேர்ஃபுல்லாக ஜாக்கிரதையாக ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கணும். ஏன்னா ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பில்டர்கள் வந்து பல நல்ல பில்டர்கள் இருந்தாலும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, பணம் கொடுத்து அப்புறம் வாங்கிடுவாங்க. அந்த இடத்துல கட்டவே முடியாதுன்னு வச்சுக்கோங்க, பண்ணிடுவாங்க. இப்போ நான் ஒரு சம்பவம் ஒன்று பார்த்தேன் சமீபத்தில். ஒரு அயனம்பாக்கத்தில் ஒரு நபர் அவர் பில்டிங் கட்ட கொடுத்துருக்காரு. கரெக்டாக ஒரு போர்டு இருக்குது, போர்டுலேயே போய் டிராயிங் வரைஞ்சிருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பேஸ்மெண்ட் இருக்கிற மாதிரி. போர்டு பக்கத்தில் இருந்தால் என்ன ஆகும்? சரிஞ்சிடும்.